பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஒரு நாள் இயேசு தன் சீஷர்களோட போய் கொண்டிருந்தாங்க. அவரை சுற்றி திரளான ஜனங்கள் முட்டி மோதிட்டு போயிட்டிருந்தாங்க. அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கேள்விப்பட்ட அந்த ஊர்ல இருந்த ஒருத்தங்களுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. எப்படியாவது ஒரு தடவை அவரை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஒரே ஆர்வம். ஆனா அவர் எங்க போனாலும் இயேசுவை பார்க்க முடியல. ஏன்னா அவர் ரொம்ப குள்ள மனுஷனா இருந்தாங்க. அதனால இந்த நேரத்துல எங்க இயேசு வராருன்னு தெரிஞ்சிட்டு இன்னைக்கு எப்படியாவது இயேசுவை நம்ம பாத்துறணும்னு சொல்லி ஓடோடி வந்தாங்க. ஆனா அந்த திரளான ஜன கூட்டத்தை பார்த்ததும் ஆகா, இன்னைக்கு நமக்கு பார்க்க முடியாது போலையன்னு சொல்லி பார்த்தாரு. அந்த இடத்துல ஒரு காட்டு அத்தி மரம் நின்னுச்சு. அந்த மரத்துல ஏறி மேல உட்கார்ந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம அழகா அவரை பார்த்திடலாம், யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு மேல ஏறி மறைஞ்சு உட்கார்ந்தாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்ததும் இயேசு மேல நோக்கி அண்ணாந்து பார்த்து, சகேயுவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல சாப்பிடணும்னு சொன்னாங்க. அந்த மனுஷனோட பேரு சகேயு. அன்று தேவன் சகேயுவை அடையாளம் கண்டு பெயர் சொல்லி அழைத்தார். இன்று நம்மளை அழைக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அழைத்து நமக்கு தேவையானதை செய்வார். எப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? நீங்க நினைக்கலாம், சகேயு கண்ணால பார்த்தாங்க, இன்னைக்கு இயேசுவை நம்ம பார்க்க முடியலையேன்னு. பிரியமானவர்களே, நிச்சயமாக பார்க்க முடியும். எப்படின்னா, இந்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவராகிய வார்த்தை. இயேசு என்ற வார்த்தை இங்கு அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அனைத்தையும் உணர செய்வார். நம்மை அழைத்து அனைத்திலையும் பாதுகாப்போடும் உத்தமத்தோடும் நடக்க வழி செய்வார். அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து தியானிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார் என்று நம்பிக்கை கொண்டு வாசியுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையின் வாயிலாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you all. Always rejoice in the Lord. என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.